மீனாவும் அவளோட கணவன் குமாரும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. குமார் தினமும் காலையில் வேலைக்கு புறப்பட்டு மாலையில் தான் வீடு திரும்புவான். அது வரையிலும் மீனாவும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்துட்டே தன்னோட நேரத்தை செலவழிச்சா. அன்றும் வழமை போல குமார் வேலைக்கு சென்றதும் அவள் தன்னோட அன்றாட வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா. அப்போது அவளுக்கு ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டது. தன்னை தவிர வேறு யாரோ அந்த வீட்டில் இருப்பதாக அவள் உணர்ந்தாள். பலத்த சிரிப்பு சத்தமும் வித்தியாசமான உணர்வினை ஏற்படுத்தியது. அப்போது அவள் பயத்தில் மயங்கி விழுந்தாள். கண் விழித்து பார்க்கும்போது அவள் கண்முன்னே ஒரு விசித்திர உருவம் தோன்றியது. தான் இந்த வீட்டில் பல வருடம் வசித்து வருவதாகவும் தன்னுடன் நட்புடன் இருந்தால் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் என்றும் அந்த விசித்திர உருவம் கூறியது. மீனாவிற்கு எதுவும் புரியாமல் பயத்தில் முழித்தாள். பின் குமார் வீடு திரும்பியதும் அவனிடம் அது பற்றி சொன்னாள். அவன் நம்பாமல் சிரித்துவிட்டு சென்றான். அந்த உருவம் மீண்டும் அவள் முன் தோன்றியது. வேறு வழியின்றி மீனாவும் தன் தனிமையை நீக்க அதனுடன் நட்பை வளர்த்து கொண்டு தனது பொழுதை கழித்து வந்தாள்.